பாத்து போன்னு சொல்றேன். சரி சரி பாட்டி நல்லா இருக்கீங்களா? நடராச மாமா காத்தியா? அவரே வாப்பா 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 வாப்பா. அப்பா அம்மா எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாம் சௌரியமா இருக்காங்க. சரிப்பா. பாட்டி வர தை மாசம் 5ஆம் தேதி எனக்கு கல்யாணம். கண்டிப்பா வரணும் பாட்டி. என்னப்பா தனியா கொண்டாந்து கொடுக்குற, 2 பேரும் சேர்ந்து கொடுங்கப்பா. சேர்ந்தா அப்படியே ஆகட்டும் பாட்டி. கரெக்டா பாயிண்ட் பிடிச்சது. பாட்டி கேக்குறாங்களா? நான் அதுக்கு கொடுக்கணும். பெரியவங்க ஆசைப்படுறாங்கல்ல, அதுக்கு என்ன தெரியும் நமக்குள்ள இருக்கிறதெல்லாம். வா பாத்துக்கோ, இந்த பாட்டி உன் பாட்டியோட ஃப்ரெண்டு. அப்புறம் ஏதாவது சேதி சொல்லிச்சுன்னா மாட்டிக்குவ. இந்த சங்கோச்சப்படுற தெரியாதுல்ல. இந்த பாட்டி இருப்பா இருப்பா இருப்பா. சரி பாட்டி. பாட்டிக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது. இந்த பாட்டி மறக்காம கல்யாணத்துக்கு வந்துடணும். சரியா சரியா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. வீம்பு பண்ணக்கூடாது. பாட்டி ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. தீர்க்க சுமங்கலியா, நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். பாட்டி தாத்தாவோட வந்துடணும். சரியா? வந்துடுறப்பா. போலாமா? ஏமாமா என்ன ஏன் சேர்ந்து பத்திரிக்கை கொடுக்க சொன்ன? சும்மா பெரியவங்க ஆசைப்பட்டாங்க, அவ்வளவுதானே. இதுக்கு போய் பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணா நினைச்செல்லாம் நடக்கும். நீ வண்டியில வந்து ஏறு. வா வா, இன்னும் நிறைய கொடுக்கணும்ல. ஏறு. போலாமா? அப்படியே தோள்பட்டையில கை வச்சுக்க. சரி சரி, கோவப்படாத. கம்பியாவது பிடிச்சிக்க. தம்பி கல்யாணம் பல தடைகளுக்கு அப்புறம் நடக்குது. சரிங்களா? டியூட்டி கிட்டுன்னு எங்கேயும் போயிடக்கூடாது. உங்க லவ் மேரேஜ் நாங்க எப்படி பசங்களாம் சேர்ந்து நடத்தணுமோ அது மாதிரி குடும்பம் ஜகிதமா வரணும். அண்ணா லவ் மேரேஜ் நம்ம தலைமையில தான் நடந்தது. பசங்க தான் பண்ணி வச்சான். பத்திரிக்கை கொடுத்தாச்சா? போலாமா? போனங்கறாங்க. வரானே. அண்ணா என்னன்னு வந்தீங்க, ஒரு காபி கூட குடிக்காம போறீங்க? காபி? நீ எதுவும் காபி சாப்பிடுறியா? வேண்டாம் மாமா, காபி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. சரி வரானே. என்ன 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 ஆச்சு? அங்க பாரு, அண்ணன் நிக்கிறான். உங்க அண்ணனா? அவன் எதுக்கு இங்க நிக்கிறான்? ஆர்டர்லாம் குத்தி எவ்வளவு நாள் ஆச்சு? அடா ஆமா, உங்க அண்ணன். நீ வண்டியை திருப்பு 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 திருப்பு. ஏய் இரு, நம்ம வந்த வழியே போயிடலாம். திருப்பு. அட நீ வேற, எப்பவுமே முன் வச்ச கால பின் வைக்க கூடாது. அதெல்லாம் நம்ம வரலாறுலயே கிடையாது. ஏய், நீ என் நிலைமை புரியாம பேசிட்டு இருக்காத. என்ன பார்த்தனா அப்படிதான். நீ வண்டியை திருப்பு திருப்பு. ஊர் ஊரா போய் பத்திரிக்கை கொடுக்குறோம். சொந்த மாப்பிள்ள கண்ணு முன்னாடி நிக்கிறேன், அவனுக்கு பத்திரிக்கை கொடுக்கலன்னா இப்படி போய் பத்திரிக்கை கொடுத்து மரியாதை செலுத்த வேண்டியதான். ஏய், நீ என்ன விளையாடுறியா? அதெல்லாம் வேணாம், போயிடலாம். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. சொல்லிருந்தா. உங்க அண்ணன் முழு பேர் என்ன? தர்மதுரை. பேர் எழுதி கொடுத்தாதானே மரியாதை. வேண்டாம் மாமா, ஏன் மாமா இப்படி பண்ற? சரி வா, 2 பேரும் போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு வரோம். ஐயே விளையாடாத, வேண்டாங்கற. நீ என்ன? இறங்கு ஜோதி. வேணாம் வேணாம். ஐயோ வா வா. இந்த வரேன். மாமா மாமா வேணாம் மாமா, அவன் பார்த்தானா அவ்வளவுதான். அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டான். இரு மாப்ளே. ஐயோ ஐயோ போச்சு. அதெல்லாம் நான் பாத்துக்கறேன்னா. என்ன உங்க அண்ணனுக்கு காது கேட்காதா? சைனஸ் ப்ராப்ளமா? மறைச்சிக்கிறீங்களாக்கும்? ஆமா இப்போ. சரி ரைட், நான் வரேன்னா. சரி. மாப்ளே வர வர வர. அப்புறம் மாப்ள ஓகேமா? என்ன மாப்ள? அரசியல் பணியா? பரவாயில்ல இருக்கட்டும். அன்னைக்கு உனக்கு போன்ல சொன்ன ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு நேர்ல வந்து உனக்கு மரியாதை செலுத்தி பத்திரிக்கை கொடுக்க தான் வந்தேன். அட என்ன வெறப்ப நிக்கிறீங்க? வாங்க கிழக்க பத்து நில்லுங்க. இந்தா. ஆட பூடி மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள நீ? இந்தா கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும் மாப்பிள்ள. என்ன என்கிட்ட
அடி வாங்காம இங்க இருந்து கிளம்பிடு. மாப்பிள இது வரைக்கும் நீ தான் என்கிட்ட நிறைய அடி வாங்கியிருக்க. பரவதுக்கு தேவையில்லாத பில்டப்லாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அந்த பத்திரிக்கை டிசைனை செலக்ட் பண்ணி கொடுத்ததே உன் தங்கச்சி தான். அதனாலதான் உனக்கு ஸ்பெஷலா தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஐயோ ஆண்டவா, எப்படியாச்சும் என்ன காப்பாத்து. வெறுப்பேத்திரியா? ஐயோ மாப்பிள, நான் எதுக்கு மாப்பிள உன்னை வெறுப்பேத்த போறேன்? உனக்கு சந்தேகம் இருந்ததுன்னா அங்க பாத்தியா, அந்த பைக்கு பக்கத்துல ஒரு பிள்ளை நிக்குது பாத்தியா, அதுதான் உன் தங்கச்சி ஜோதி. போச்சு, செத்தேன். நம்பல இல்ல ஜோதி? ஐயோ, இங்க பாரு, உங்க அண்ணன் நம்ப மாட்டேங்கிறான். கொஞ்சம் நீயே வந்து சொல்ல. ஐயோ. அட என்னப்பா இது சொன்னா வர மாட்டேங்கிறா? ஜோதி, இந்த மாமா சும்மா போற வம்ப விலைக்கு வாங்குறானே. அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேத்துக்கு ஒரே விளையாட்டு தான். டேய், என்னடா நான் பொண்ணுங்கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ கட்டிக்க போற புள்ளைய கூட்டு வந்து அந்த பொண்ணு முன்னாடி ஹீரோயிசம் காட்டுறியா? மாப்பிள சூப்பர் மாப்பிள, நீ அதை ஒத்துக்கிட்டியா அந்த பிள்ளை நான் கட்டிக்க போற பிள்ளைன்னு? ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள. இதுக்காகவே நீ கல்யாணத்துக்கு ஆளா வரணும். டேய், உன் கல்யாணத்துக்கு நான் மட்டும் இல்லடா, என் குடும்பத்துல இருந்து யாருமே வர மாட்டாங்க. அப்புறம் ஜோதி, சரிதான். என்னது உங்க அண்ணன் மரியாதை தெரியாத பயலா இருக்கேன்? ஏமாமா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? அறிவா? அது எனக்கு இருக்கா என்னன்னு தெரியாது. ஆனா இந்த மாதிரி சுவாரஸ்யங்கள் இருந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். சரி சரி வா, இன்னும் 40 வீட்டுக்கு கொடுக்கணும். 40 வீடா? ஆமா, இதுக்கே ஷாக்கான எப்படி? ஏறு, எல்லாரையும் நேர்ல பார்க்கும்போது தானே தெரியும். போலாமா? பாத்து ஓட்டு. பாத்து போறேன். அண்ணா, பத்திரிக்கைய ஃப்ரேம் மாட்டி ஹால்லே வச்சுக்க. தேதி டயத்தை மறந்துடக்கூடாது. அக்கா, அண்ணன் வெளியூர் போனாலும் ஞாபகப்படுத்தி விட்டுருங்க. இல்ல, நாங்க குடும்பத்தோட வந்துறோம். ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் வர்றேன். சரிங்க. நான் வரல. கோச்சிக்காத, ஏறு. அப்புறம் வீட்டுக்கு நடந்து தானே போனோம். ஆமா, ரொம்ப முக்கியமான உறவு. சித்தப்பா அவர் வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு போவோம். போங்க. ஊர்ல இந்த இடம்லாம் பாத்திருக்கியா? பாத்து போன்னு சொல்றேன்ல. எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்தாச்சுல, அப்ப நான் கிளம்பவா? ஏய் இரு, நீ வாட்டுக்கு என்ன கிளம்புற? அப்பா ஒரு நிமிஷம். நம்ம ஊர்ல ஒரு முக்கியமான விஐபி இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்கணும். அதுக்கு இன்னொரு விஐபி வந்துட்டு இருக்காங்க. யாரு? சொல்றேன், வெயிட் பண்ணு. நானும் அதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடடே, இதோ வந்துட்டாங்கல்ல. அத்தை. அத்தை, நீங்க எங்க? நீ டேய் கார்த்தி, ஜோதி இங்க. அம்மா, என்னம்மா நீ? அந்த விஐபி வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க போனோம்னா ஜோதி கூட வரணும்னு நீ தானே சொன்ன. மறந்துட்டியா? ஆமா ஆமா, ஜோதி கூட வந்தா நல்லா இருக்கும். ஆமாண்டா, அடிக்கடி மறந்துடுவிய. சரி போலாமா? அண்ணா, வண்டி எடுத்துட்டு போய் கடையில சித்தப்பட்டு கொடுத்துரு. நான் காரை எடுத்துட்டு நீ வா ஜோதி, உள்ள வா. பின்னாடி நீ லக்கேஜ் எல்லாம் இருக்க. ஜோதி எப்படி உட்காருவா? ஜோதி, நீ முன்னாடி உட்காந்துக்கோமா. வா 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 வா. நீ உட்காருமா, நீ போய் முன்னால உட்காரு. அப்புறம் போலாமா? சீக்கிரம். அவசரத்தை பாரு. உள்ள போலாமா? அதுக்குள்ள வந்துருச்சா?
இவங்க எதுக்கு நம்ம வீட்டுக்கு வராங்க? அத்தை என்ன எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஏய், ஜோதி என்ன உள்ள ஒளிஞ்சுக்கிட்ட? நான் சொன்ன அந்த விஐபி வீடு இதுதான். பத்திரிக்கை உன் வீட்டுக்கு தான். உன் வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கும்போது நீ இல்லைன்னா அப்படி தப்பாயிடும்ல. அதுவும் இல்லாம எங்க அம்மா வேற ஆசைப்பட்டாங்க, அதான் கையோட உன்னையும் கூட்டிட்டு வந்துட்டேன். என்ன மாமா? அம்மா என்னம்மா பார்த்துட்டு இருக்க, சொல்லுமா. என் குடும்பத்துக்கு ஒரு பத்திரிக்கை வைக்கலனா தப்பா இருக்கும்லம்மா. அதனால நான் தான் வந்து பத்திரிக்கை வைக்கணும்னு கார்த்தி சொல்லிட்டான். ஏன் அத்தை, இப்போ ஒரு பூகம்பமே வரப்போகுது. இது வேலைக்காகாது. நான் ஓடிடுறேன். ஐயோ, மாட்டினா அவ்வளவுதான். ஜோதி 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 நான் இல்ல. இவன் என்ன இவங்க கார்ல இருந்து இறங்குறா? முன்பக்கமா போகாம அதுவும் பின்பக்கமா போறா. ஏங்க, உங்க தங்கச்சி என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? என்ன? கீழே போய் பாருங்க. ஹே, அவள என்னன்னு சொல்றீ? அந்த கார்த்தியும் அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க. என்ன தைரியம் இருந்தா அவன் நம்ம வீட்டு முன்னாடி வந்து நிப்பான்? எல்லாம் உங்க தங்கச்சி கொடுக்கற தைரியம் தான். ஏய், என்னடி உளற? உங்க தங்கச்சி தாங்க அவங்களை இங்க கூட்டு வந்ததே. ஏன்டா அவள் இப்படி பண்ற? விடுமா, லவர் ஸ்கூல்ல அப்படித்தான் இருப்பான். நீ அப்பாவும் கொடுக்காத சேட்டையா? டேய் கார்த்தி, ரொம்ப வருஷம் கழிச்சு வரேன்டா. அதுவும் என் பையன் கல்யாணத்துக்காக வரேன். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு குறை இருக்குடா. என்ன? பத்திரிக்கையில தைரியமா உன் பேரையும் ஜோதி பேரையும் போட முடியாம ஐஸ்வர்யா பேரை போட்டு கொண்டு வரேன். அதான்டா எனக்கு உறுத்தலா இருக்கு. அதுதான் உன்னோட உறுத்தலா? ஒரு நிமிஷம். இந்த பத்திரிக்கையை அப்படியே கொஞ்சம் பிரிச்சு பாரு. பாரு, அப்படியே அதை ஓபன் பண்ணு. டொண்டடை. டேய், இது எப்படா அடிச்ச? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ கேட்டது நடந்துருச்சா? நடந்துருச்சு. சந்தோஷம்டா. ஆனா பத்திரிக்கையே அம்மாவோ இல்லை அண்ணனோ பாத்துட்டாங்கன்னா? பாப்பாங்கங்கிற? பார்த்தா நல்லதுதான். இந்த பத்திரிக்கையை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா கல்யாணத்துக்கு வருவாங்க. நீ வா. வாமா. சரி வா. உள்ள போமா. நில்லு 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 நில்லு. யார் நீ? எங்க வந்த? போ போடி. அப்புச்சி, வாசக்கதவை திறந்து வச்சா இப்படிதான். தெருவில் போறதுங்க வர்றதுங்க எல்லாம் வீட்டுக்குள்ள நுழையும். இதுங்களெல்லாம் அடிச்சு வரட்டுங்க. பாட்டி, வீட்டுக்கு வந்தவள இப்படிதான் நாகரிகம் இல்லாம விரட்டி அடிப்பீங்களா? ஏய், போட்டின்னு கூப்பிடாத. என்னோட பேரன் தர்மாவும் என் பேத்தி ஜோதி மட்டும்தான். கொண்டவங்க எல்லாம் எனக்கு பேரன் பேத்தி கிடையாது.
பண்றதையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து நிக்கிறா பாரு. அம்மா ராணி அம்மா, நீங்க உறவில்லன்னு சொல்லிட்டா இவங்க உங்களோட வயித்துல பிறக்கலன்னு ஆயிடுமா? ஆமா, எனக்கு 2 ஆம்பளை பிள்ளைங்க மட்டும்தான். இவ என் வயித்துல பிறந்திருந்தா வீட்டுல சொல்லாம கொள்ளாம ஓடி இருக்க மாட்டா. அம்மா, எனக்கு என்னமோ இவங்க சொல்றதுலயும் உண்மை இருக்குமோன்னு தோணுது. எதுக்கும் இந்த மரபணு பரிசோதனைன்னு சொல்லுவாங்களே, டிஎன்ஏ டெஸ்ட், அதை எடுத்து பார்த்துருமா? என்ன சொல்றேன்? ஏன்னா உனக்கு இருக்கிற பாசத்துல ஒரு துளி அளவு கூட இந்த வீட்டு ஆளுகளுக்கு இல்லவே இல்லையே. டேய், தெரியுதுல, போடா வெளில. அட இருமாப்ல, முறைப்படி பத்திரிக்கை வச்சுட்டு போயிடுறேன். டேய், உனக்கெல்லாம் கல்யாணம் நடந்தா என்ன, கர்மாதி நடந்தா எனக்கு என்னடா? போடா வெளில. மாப்ள, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா இரு. டேய், தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. ஏற்கனவே நீ இங்க வந்தப்ப கத்தி குத்துன்னு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. மரியாதையா வெளியே போயிடு. மாமா, உறவு முறைக்கு மரியாதை கொடுத்து பத்திரிக்கை வைக்கலான்னு வந்திருக்கேன். ஏன் இப்படி எல்லாருமா சேர்ந்து விரட்டுறீங்க? ஒரே ஒருத்த பத்திரிக்கை தானே, அதை வாங்கிக்கிறதுல மனசுக்கு என்ன இருக்கு? அப்பா, இவனை விட்டா பேசிட்டே இருப்பான். டேய், அறிவில்ல, வெளில போடா. உன்னை யாரா இங்க பத்திரிக்கை வந்து கொடுக்க சொன்னது? என்னது? பாரு, உன் தங்கச்சி தான் பத்திரிக்கை வைக்க சொன்ன. மாட்டி விட்டுட்டாரே. ஒன்னும் ஆகாது. டேய், எதுக்குடா தேவையில்லாம தங்கச்சி பேர் கெடுக்கிற? அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். அவ பேரை இழுத்து விட்டு குடும்பத்துல பிரச்சனை பண்ண பாக்குறியா? டேய், நீ என்ன சொன்னாலும் சரி, அவளை நாங்க நம்புறோம். முதல்ல வீட்டை விட்டு வெளில போடா. கார்த்தி நல்லா மாட்டி விட்டான். தேவையில்லாம இவர் குட்டைய குழப்பி விட்டுட்டாரே. எனக்குன்னு வந்து புருஷன் மாட்டி இருக்கு பாரு. மாப்பிள, கோவப்படாத. ஒரே ஒரு பத்திரிக்கை தான், அதை வச்சுட்டு கிளம்பிடுறோம். அம்மா, நீ போமா, நீ போய் வை. அம்மா, நீ என்ன அடியோட வெறுத்திருப்பேன்னு எனக்கு தெரியுமா? கல்யாணம் ஆன புதுசுல உன்னை நான் பார்க்க வருவேன். நீ வெறுத்து வெறுத்து விலகி போவ. சரி, ஒரு குழந்தை பிறந்தா மாறிடும்னு நினைச்சேன். அப்போ நீ மாறல. குழந்தைங்க வளர்ந்து பெரிய ஆள் ஆனதும் நீ மாறிடுவேன்னு நினைச்ச. அப்பவும் மாறல. இப்போ இப்போ என் வீட்டு விசேஷத்திலேயாவது நீ மாறுவேன்னு நினைச்சுதான் உனக்கு பத்திரிக்கை வச்சு கூப்பிடலான்னு வந்த. ஆனா அதுக்கும் நீ வரத்துக்கு இஷ்டம் இல்லாம இப்படி இறுகுன மனசோட இருக்க. பரவாயில்லம்மா, பரவாயில்ல. நீ கடைசியா என் சாவுக்காவது வருவியான்னு பாக்குறப்பா. ஜெயா, ஏய், என்ன நாடகம் போடுறியா? நீ என்னதான் நாடகம் போட்டு நீலி கண்ணீர் வடிச்சாலும் இந்த கல்லு கரையாது. போடி வெளியே, போடி. அண்ணா,
நீயாவது அம்மா கிட்ட பத்திரிக்கையை வாங்கிக்க சொல்லுன, இல்ல நீயாவது வாங்கிக்கண்ண. ஏய் யார்கிட்ட கெஞ்சற? யார்கிட்ட கெஞ்சற? இவன் ஏன் புள்ள. உன் நாடகம் எல்லாம் இவங்கிட்ட பலிக்காது. ஜெயராமா, அவளை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுடா.